குவரத்தை குறைவின்றி அருள்வார், குறைகளை களைவார், குலத்தினை காப்பார். தாயாம் சாயே பரலட்சுமி கரத்தில் தவழ்ந்திட மழலை பரமதை அருள்வார். வருவார் வருவார் சாயி வருவார் வருவார். அல்லாஹ் மாலிக், என் அன்பு பிள்ளையே, உன் வழி துணை சாயப்பா, உனக்காக பேசுகிறேன், உனக்காக மட்டுமே பேசுகிறேன். நீ ஏன் துன்பப்படுகிறாய் தெரியுமா? அது தெரியுமா? இந்த நாள் உனக்கு ஏன் நல்ல நாளாக அமையவில்லை அது தெரியுமா? சில நேரங்களிலே உன்மீதே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிறது. அதுதான் காரணம். அதற்காகத்தான் நம்பிக்கையோடு இரு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தர்மம் உன்னை பாதுகாக்கும். நீ செய்த கர்மம் உன்னை கை கொடுக்கும். தர்மத்தை எவன் ஒருவன் அழிக்கிறானோ அவனை தர்மம் அழிக்கிறது. தர்மத்தை எவன் ஒருவன் காக்கிறானோ அவனை தர்மம் காப்பாற்றுகிறது. அதை முதலில் புரிந்து கொள். செய்த குற்றத்திற்கு பரிகாரம் என்பது இல்லை. நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இல்லாமல் போகும். நீ குற்றம் செய்திருக்கிறாயே, அது மட்டும்தான் உனக்கு ஞாபகத்தில் இருக்கும். நீ செய்த நல்லதெல்லாம் மறந்து போகும். உனக்கு அந்த ஞாபகம் உன்னுடைய நியாய தீர்ப்பின் போது அது உன்னையே அது காட்டிக் கொடும். இந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இல்லாமல் போகின்ற பொழுது அப்பொழுது தெரியும், யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டியதோ நிரூபிக்க வேண்டியதோ அவசியம் இல்லை என்பது அப்பொழுது தெரியும். உன்னுடைய மனதுக்கும் உன்னுடைய இறைவனுக்கும் உண்மையாக இருந்தாலே போதும். மனதிற்கும் இறைவனுக்கும் உண்மையாக இருந்தாலே போதும். எந்த விதமான பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெரியும். 1000 பேர் 1000 பேசுவார்கள். அந்த 1000த்திற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆயுளே போதாதப்பா, ஆயுளே போதாது. உனக்கு தெரியுமா, உனக்கு உடம்பே கோயில், அதனை வலுவாக வைத்துக்கொள். மனமே பூஜாரி, அவனை அறிவோடு வைத்துக்கொள். உயிரினுடைய உணர்வே கடவுள், அவனை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். இதுதான் மொத்த வாழ்க்கை. மேலே சொன்னதை ஞானமாய் திரும்ப ஒரு முறை தெளிந்த மனதோடு படித்து தெரிந்து கொள். அதை அறிந்து கொள், ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஏனென்று சொன்னால் இதுவே உனக்கு வாழ வழிகாட்டும். என்னுடைய அருள்வாக்காக நீ எடுத்துக்கொள். தேடுவதே தன்னைத்தான் என்று யார் அறிகிறார்களோ அது அறிகின்ற வரை நீ தேடித்தான் ஆக வேண்டும். வேறு வழியே இல்லை. இந்த ஆத்மாவிற்கு எந்த காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. நீ தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. நீ பிறப்பு இறப்பற்றவன். நீ நிச்சயமானவன் என்று எப்பொழுது உணர்கிறாய்? என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படுகின்ற பொழுது நீ கொல்லப்படுவதில்லை. இந்த உடல் கொல்லப்படுகின்ற பொழுது நீ கொல்லப்படுவதே இல்லை. பாம்பு எப்படி சட்டையை கழற்றி விடுகிறதோ அதுபோல நீ கழற்றி விட்டு போகிறாய். இந்த மோட்ச சந்நியாச யோகம் என்பது உனக்கு கிடைக்கும். விவேகத்தினால், உன்னுடைய விவேகத்தினால் கர்மங்களை எல்லாம் என்பால் ஒப்படைத்து விட்டு என்னை குறியாக கொண்டு புத்தியிலே யோகத்தை சார்ந்து எப்பொழுதும் சித்தத்தை என்பால் வைப்பாய். அப்பொழுது ஏன், எப்படி, இப்படி என்று எந்த நிகழ்விலும் உனக்குள்ளாக கேள்வி எழுகின்ற பொழுது அந்த நேரத்திலே உன்னுடைய மனம் எதையோ காரணம் காட்டி உன்னை கடந்திருக்கும் புறப்பொருள்களை எல்லாம் சுட்டி காட்டும். அவ்வாறு சுட்டி காட்டுகின்ற பொழுது ஒன்று அதனிடத்திலே அடிமைத்தனம் மேலோங்கும், அல்லது பகையோ வெறுப்போ மேலோங்கும்.
அதனால் ஏன் இப்படி, ஏன் எப்படி என்று கேள்வி கேட்பதற்கு மாற்றாக எதை என்னுள் மாற்ற இப்படி நிகழ்கிறது என்று நிகழ்விக்கின்ற இறைவனிடத்திலேயே ஆத்மார்த்தமாக கேள்வியை கேட்டுக்கொள். அங்கே பகை, அடிமைத்தனம் கடந்து உனக்கான அந்த அறிவு, அந்த ஞானம் மேலோங்க செய்து உன்னையே மாற்றி உன்னுடைய விழிப்புணர்வு நிலையை மேம்படுத்துகின்ற என்னுடைய அருளை நீ உணர்வாய். மனம் என்பது எப்பொழுதும் உன்னுடைய குற்றத்தை உனக்கு உணர்த்தவே உணர்த்தாது. யாரையோ எதையோ காட்டி அது குற்றம் இது குற்றம் என்றே உன்னை வழிநடத்தி உன்னுடைய ஆணவத்தை வளர்த்து உன்னை கொண்டே அழிக்க அது வெளிக்காட்டும். ஆகவே என்னிடத்திலே எதை மாற்ற இதையெல்லாம் நிகழ்த்தி அதிலே இவர்களையெல்லாம் பங்கு பெற வைக்கிறாயப்பா என்று என்னிடத்திலே ஆழ்ந்த உள்கடந்த கேள்வி நீ கேட்கின்ற பொழுது உள்கடந்த என்னுடைய அந்த உணர்த்தல் உனக்கு கிடைக்கும். இப்படி பயணிப்பது சரியில்லை, உன்னை கொஞ்சம் இப்படி மாற்றிப்பார் என்று உன்னை உணர்விக்க நான் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்துவேன். அந்த நேரம் நீ புரிந்து கொள்வாய். புரிந்து கொண்ட பிறகு உனக்கு எல்லாம் தெரிந்து போகும். தெரிந்து போன பிறகு உனக்கு எல்லாம் உயர்ந்து போகும். உயர்ந்து போன பிறகு நீயும் மகிழ்வாய், உன்னுடைய குடும்பம் மகிழும், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் மகிழ்வார்கள். நீ மகிழ்வாய், நீ மகிழ்வித்து மற்றவர்களை மகிழ்விப்பாய். இதுதான் அப்பாவுடைய குறிக்கோள். அதற்காகத்தான் உன்னை மாற்ற உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை கேட்டால் நீ வளர்வாய். உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.